சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். முத்துவும் மீனாவும் வீட்டை மீட்ட சந்தோஷத்தில் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி, நீ இந்த வீட்டை இழந்தது மனோஜால், ஆனால் உனக்கு இந்த வீடு கிடச்சது முத்துவால். இப்போ வந்து நீ முத்துவை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் பார்த்தீங்கன்னா பூஜையில் உட்காரத்துக்காக அண்ணாமலையையும் விஜயையும் கூப்பிட்றாரு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்றாரு. இந்த வீட்டை கஷ்டப்பட்டு மீட்டது நீங்கள் தான், அதனால் இந்த மாலையை போட்டு பூஜையில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்களும் அம்மாவுமே உட்காருங்கன்னு சொல்லுவார். இருந்தாலும் அண்ணாமலை கேட்க மாட்டார். நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். முத்துவும் மீனாவும் அண்ணாமலைக்கிட்டேயும் விஜயாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. அதையே மீனா ரொம்பவே சந்தோஷமாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாலையை போட்டு பூஜையில் உட்காருவாங்க. பூஜைலாம் நல்லபடியாக முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு. முத்து அதை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாரு. அண்ணாமலை, இது என்கிட்டே இருக்கிறத விட உன்கிட்ட தான் இருக்கணும், இதனோட கடன் சும்மா உன்கிட்ட தான் இருக்குது, அதனால் பத்திரத்தை நீயும் மீனாவுமே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போவும் விஜயா பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நீங்கள் இப்போ அவங்ககிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நீ கம்னு இரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துவை வச்சுக்க சொல்கிறாரு. ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா வேணாம்ப்பா, இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதனால் இது உங்ககிட்டயே இருக்கட்டும்னு சொல்கிறாரு. மீனாவும் அதே சொல்கிறாங்க. அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகி ரொம்பவே கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும் ரொம்பவே டல்லாக இருப்பான். அதை விஜயா நோட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து மனோஜ் தனியாக உட்காந்துட்ருப்பாங்க. அங்கே விஜயா போய் ஏன்டா டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவார். உன் மூஞ்சி பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்வார், எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனில் பேராக இருந்தாங்கம்மா, வக்கீல் கூட அவங்க ஹஸ்பண்டோடு வந்திருந்தாங்க, நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன், எனக்கு டைவர்ஸ் கிடைக்காதனால தான் நான் இன்னமும் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரோகிணிக்கிட்ட சாரி கேட்டால் அவள் டைவர்ஸ் கொடுத்துருவா, நீங்கள் மேலே மேலே அவளை கோவப்படுத்துறதுனால தான் அவள் டைவர்ஸ் கொடுக்க மாட்றா, அன்றைக்கி கடையில் நீங்கள் அவளை அசிங்கமாக பேசியிருக்கீங்கம்மா, அதுக்காக நீங்கள் அவகிட்ட சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் சாரி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரோகிணிக்கு கால் பண்ணு, நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் ரோகிணிக்கு கால் பண்ணி அம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. விஜயாவுமே அவகிட்ட சாரி சொல்ல போகிற மாதிரியே பேசியிருப்பாங்க. ரோகிணியும் ஒரு ஸ்டேஜில் பரவாயில்ல, அத்தை மனசு இறங்கிட்டாங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, மனோஜ் சொல்லி தான் எனக்கு எல்லாமே புரியுது, நான் உங்ககிட்ட அந்த ஒரு வார்த்தையை தப்பாக பேசினது தப்பு தான், நான் உங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை தப்பாக பேசியிருக்கூடாதுடி, பல வார்த்தையில் நான் உன்னை தப்பாக திட்டியிருக்கணும், கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாகி அவளை கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் மனோஜ்கிட்ட சொல்லி நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லியிருப்பேன், நீ எல்லாம் நான் காலில் போடுற செருப்புக்கு சமண்டி, காலில் போடுற செருப்பு கூட இல்லை, அதுக்கும் கீழே நீ தூசுக்கு தாண்டி சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னெல்லாம் செருப்பாலேயே அடிப்பண்டி, தொடப்பு கட்டை பிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. என் பையனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணி ஏமாத்தினேன், இல்லைனா இது மாதிரி நிறைய ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக திட்டுவாங்க. ரோகிணி அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. மனோஜ் ஒரு பக்கம், தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை நானே பேச சொல்லிட்டேனோ, நான் பாட்டுன்னு கம்னு இருந்திருக்கலாம் போலையே, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இவங்க வேறு இந்த அளவுக்கு பேசியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரோகிணியை பற்றி யோசிச்சு பயந்துட்டுருக்காரு. ஒரு பக்கம் மீனா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க தம்பி ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காரு. யார்கிட்டடா பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. ரேகா கிட்ட தான்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத, நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. இல்லைக்கா, ரேகாவை விருப்பமே இல்லாமல் யார் வீட்டில் விட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரிய இடத்து சம்மந்தம்டா, நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, என்னால் அது மாதிரிலாம் விட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவங்க அம்மா எவ்வளோ சொல்லுவாங்க, அந்த சிந்தாமணி நம்ம குடும்பத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் நம்ம சவகாசம் வச்சுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவங்க கோவமாக பேசுகிறாங்க. அப்படியே இனியோட எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.